சரிங்க. ஆமாம், ரட்சிங்க ஆண்டவரேன்னு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ம் 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 ஆமேன். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள் பாப்போம், வாயில் திறந்து எல்லாம் அறிக்கையிடுங்க பாப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்கள். நீங்கள் சங்கீதம் 57:2 கூட வாசிங்க. சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ம் 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 அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அடுத்து சொல்கிறாரு, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? நான் சிங்கங்களுக்கு நடுவில் இருக்கிறேன், சிங்கங்களுக்கு நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். அல்லேலூயா. அங்கே 57 ஒரு அறிக்கை கொடுக்குறார். யார்? சங்கீதக்காரன் தாவீது. ஆமேன். இங்கே என்ன செய்கிறாரு? 138:8 என்ன சொல்கிறாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போன வாரம் என்ன செய்தி பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஏன் அழுகிறாய் என்று பார்த்தோம். அல்லேலூயா. அதுக்கு முந்தி என்ன பார்த்தோம்? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? செய்தியெல்லாம் என்ன செய்யணும்? கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும்? இந்த வார்த்தையில் அறிக்கை பண்ணணும். இப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? யாவையும். அதில் ஏதாவது விடுபடுதா? யாவையும்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாரு, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதுன்னு பாட்டு பாடுறாரு ஃபாதர் பாட்டு தானே அது. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. பாடலாம், நமக்கு நேரம் இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன் அப்படின்னா, அவர் சாதாரணமான சூழ்நிலையில் இல்லை. அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3வது வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். அல்லேலூயா. 7வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இந்த தாவீது ஏன் இந்த அறிக்கை இடுறார் அப்படின்னா, அவர் துன்பத்தின் நடுவில் நடந்தார். முதல்ல 57 நம்ம பார்த்தோம்னா சிங்கங்களின் நடுவில் உட்காந்துருக்கேங்கிறார். சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் முத்தம் கொடுக்குமா? சிங்கம் பீறி போடும். அல்லேலூயா. ஒரே அடியில் நம்ம சாஞ்சிருவோம். ஆமே. வாயாலெல்லாம் கடிக்க வேண்டியதில்லை, அது கையில் ஒரு அடி அடித்தா போதும். ஆமே. அப்படி சிங்கங்களின் நடுவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறேன்னா, நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறேன். நான் எது நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கேன்? துன்பத்தின் நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி துன்பம், உபத்திரவம், பாடு, பிரச்சனை. அங்கே சிங்கம் என்று சொல்கிறாருன்னா, சிங்கம் இல்லை, மனுஷர்கள் சிங்கத்தை போல என்ன இருக்காங்களாம், அவரை எப்படா கடிச்சு துப்பலான்னு ரெடியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளோ பாடு, பிரச்சனைகள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த சங்கீதக்காரன் தாவீதை போல துன்பத்தின் நடுவில், பிரச்சனைக்கு நடுவில், கொடிய மனிதர்கள் உங்களை எப்பொழுது அழிக்கலாம் என்று நினைக்கிறதற்கு நடுவில் நீங்கள் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. இங்கே ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறாராம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் கொடுக்கிறார். அங்கே பக்தன் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் என்ன பண்ண போறாரு? யாவையும் செய்ய போறாரு அப்படிங்கிறாரு. எப்படி அப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்கே அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? சகலத்தையும் கொடுக்கிறவர். என்ன சொல்லுது இந்த வசனம்? இங்கே கவனிங்க, என்ன சொல்லுது? கர்த்தர் முதல்ல ஜீவனை கொடுக்கிறாரு, அப்புறம் சுவாசத்தை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன பண்றாராம்? சகலத்தையும் கொடுக்கிறார். யாருக்கு? உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் யார் உண்டாக்குனது? தேவன். சொல்லுங்க, எல்லாம் தேவன் உண்டாக்குனது. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுங்க வேகம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் எப்படி உண்டாகிறான்? மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில ஒரு ஊதுறார். அல்லேலூயா. அவன் என்னவாயிட்டான்? ஜீவாத்மாவாயிட்டான். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் முதல்ல நமக்கு ஜீவனை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து, அப்புறம் என்னத்தை கொடுக்குறாராம்? சகலத்தையும் கொடுக்குறார். அல்லேலூயா. என்னத்தை கொடுக்குறாரு? சகலத்தையும் கொடுக்குறார். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர்தான் நம்மை உண்டாக்கினார். தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எலும்புகள் உருவாதற்கு முன்னே உனக்கு பேர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்த, சுவாசத்தை கொடுத்தவர் சகலத்தை என்ன செய்வார்? கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த தாவீதை போல அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்றதில்லை, அவ்வளவுதான். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்தவன் இன்றைக்கு த கிங்டம் ஆஃப் டேவிட்னு சொல்லி தாவீதின் அரசாட்சி இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. அவருடைய சிங்காசனத்திலே ராஜாவா இயேசு உட்கார போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய போகிறார். 1000 வருட ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. இவ்வளவு உன்னதமான
பாக்கியம் சிலாக்கியம் தாவீதுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவன் தேவனை நன்றாய் அறிந்திருக்கிறான். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை வல்லவர். எனக்காக, இந்த தாவீதுக்காக. ஆமென். ஆமென். எல்லாவற்றையும் செய்வார், சகலத்தையும் செய்வார், யாவையும் செய்வார் என்று தாவீது ஆழமான நம்பிக்கையுடையவனாயிருக்கிறான். ஆமென். 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 அதனால தான் இன்றைக்கு தாவீதை நம்ம போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 70க்கு மேற்பட்ட சங்கீதங்களை அவன் பாடியிருக்கிறான். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பாடல்களை இன்பமாய் பாடுகிற ஒரு மனிதன். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் எழுந்திருப்பு. விழித்து கொள்ளுவேன் என்று அதிகாலையில் எழுந்து ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஆமென். ஆமென். சணல் நூல் ஏபத்தை தரித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக ஆடி பாடி கெம்பீரமாய் முழக்கமிட்ட ஒரு மனிதன் தேவனுடைய பெட்டி கொண்டு வரும்போது. அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் அவனுக்காக யாவையும் செய்து முடியும். யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். யோபு 34:14 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 34:14 வேகமாக எடுத்து வாசிப்போம். அவர் தம்முடைய இருதயத்தை ம் அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் ம் அவனுடைய ஆவியையும் ம் அவனுடைய சுவாசத்தையும் தமிழத்தில் இழுத்து கொள்ளுவார். ம் ஒரு மனுஷனுக்கு சுவாசத்தை கொடுக்கறது அவர் தான், அந்த சுவாசத்தை எடுத்துக்கொள்கிறவரும் அவர்தான். அவர்தான். அதனால தான் அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு சுவாசத்தையும் கொடுக்க முடியும், அதை தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அவரால் முடியும். ஆமென். ஆமென். சோத்திரம். ஏராளமான வசனங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக முதல்ல நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை. ஆமாம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6:17. இவ்வுலகிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ம் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, முதல்ல பார்க்குறோம் சகலத்தையும் செய்ய கொடுக்கிறவர், ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். முதல்ல பார்த்த வசனம். இந்த வசனம் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூரணமாய் கொடுக்கிறார். சம்பூரணமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் ஒரு ரொட்டியை கொடுங்க, கொடுத்துட்டு திரும்ப கேளுங்க, அந்த பிள்ளை கொடுத்துருமா? கொடுக்க அப்படியே கொடுத்தாலும் அப்படி அப்படி புட்டு அப்படி லைட்டாக கொடுக்கும். பார்த்துருக்கலாம்? அப்படி ஒரு துள்ளியுண்டு புட்டு கொடுக்கும். நம்ம ஆண்டவர் கிள்ளி கொடுக்குறவர்கள், அவர் அள்ளி கொடுக்குற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு தேவனை? எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, நாம் அனுபவிக்கிறதுக்கு, வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல சாப்பாடு இருக்குது ஆனால் சாப்பிட முடியலை, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேட்டால் சுகர் ப்ரெஷர் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. நீங்கள் உண்மையிலே விசுவாசித்து இந்த வசனத்தை விசுவாசிச்சிங்கன்னா, நீங்கள் இனிமேல் கொலஸ்ட்ராலுக்கு பயப்பட வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அடித்து சாப்பிடலாம். நான் என் சபையில் உள்ளவங்க அதான் சொல்லி, கண்ணை மூடிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. என்ன வேதம் சொல்லுகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் சுத்தமாக படைச்சிருக்கிறாரு. விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் என்ன செய்ய தள்ளப்படத்தக்கதல்ல. ஆமென். தேவன் படைத்ததெல்லாம் சுத்தமாக இருக்கிறது, ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லைன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. என்னைக்கு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லி, எங்கள் சபையில் ஒரு அம்மாவுக்கு அதை சாப்பிடா இதை சாப்பிடான்னு சொல்லி இப்போ எலும்பெல்லாம் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. சோத்திரம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்கள் விசுவாசித்து, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசித்து இந்த வாரம் முழுவதும் தாவீதை போல கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து செய்து முடிப்பார்னு அறிக்கை பண்ணணும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல பார்த்த வசனம் சகலத்தையும் கொடுக்கிறவர். இப்போ சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். ஆமாம், பூரணம் வேற, அதில் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதல் பலனானவைகளுக்கு போதும். இப்போ வசனம் என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எங்க இருந்தா வருது? படத்திலிருந்து. சொல்லுங்க, எங்க இருந்து வருது? படத்திலிருந்து. ஞானமா இருந்தாலும், ஆசீர்வாதமா இருந்தாலும், சுகமா இருந்தாலும், சமாதானமா இருந்தாலும் எல்லாம் எங்கே இருந்தா வருது? பரலோகத்திலிருந்து. பரத்திலிருந்து இறங்கி வருது. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகுது. அல்லேலூயா. நிம்மதியா நம்ம தூங்கணுங்க. படுத்து நிம்மதியா தூங்கணும். அதுவே ஒரு பெரிய வரம். ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நாம் சம்பாதிக்கிற பணம் மருத்துவமனைக்கு போகாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கேருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ நன்மையான எந்த ஈவாக இருந்தாலும் பூரணமான எந்த வரமாக இருந்தாலும் எங்கேருந்தான் வருது? பரத்திலேருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு நேசகுமாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்காம விட மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்காம விட மாட்டார். என்ன வசனம் என்ன சொல்லு? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வசனம் சொல்லுது. ஆமென். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். சோத்திரம். அப்போ சகலத்தையும் கொடுக்கிறவர், அப்புறம் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இங்கே எங்கேருந்து வருதான்? பரத்திலிருந்து தான் வருது. அல்லேலூயா. நீங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து வரும்னு நினைக்கக்கூடாது. ஆமென். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, கிறிஸ்தவத்துக்கு அமெரிக்காவிலேருந்தும் அங்கேருந்து வரும்னு நினைப்பாங்க. அங்கேருந்தெல்லாம் வர்றதில்லை. எங்கேருந்தான் வருது? பரத்திலிருந்து வருது. அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு என்னையா வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படிம்பாங்க. எனக்கு வெளிநாட்டிலேருந்து இல்லை, மேல்நாட்டிலேருந்து வருது. அல்லேலூயா. எங்கே? மேலே பரத்திலிருந்து. ஆமென். உப்பர்வாளா என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை வாய்ச்சி நம்ம திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:32. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். இயேசுவை என்ன பண்ணாரு? இயேசுவை யாருக்காக கொடுத்தாரு? சொல்லுங்க. இயேசு சிலுவையில் யாருக்காக அடிக்கப்பட்டார்? நமக்காக அப்படின்னு சொல்லக்கூடாது, மக்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? எனக்காக. ஆமென். இயேசு எனக்காக இறங்கி சிலுவையில் அடிக்கப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதான் விசுவாசம். ஆமென். அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அப்போ எல்லாத்தையும் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். கொடுக்காம இருப்பாரா? அவரே கொடுத்தாரே, ஜீவனே கொடுத்தாரே.
ஆமென். ஆமென். மற்ற எல்லாத்தையும் கொடுக்காம இருப்பாரா? அப்போ தாவீதை போல நம்ம அறிக்கையிட வேண்டாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதை போல அறிக்கையிடுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, என்ன நன்மையை, என்ன ஆசீர்வாதத்தை, எதை எதிர்பார்த்துருந்தாலும் சரி, சுகத்தை, பலனை, ஆமென், நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சகலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க, எனக்காக அறிக்கை பண்ணுங்க. யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் செய்பவர், நன்றே செய்பவர். சொல்லுங்க எல்லாரும், இன்றே செய்பவர், பா நன்றே செய்பவர், என்று செய்பவர், என்று செய்பவர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. முடிக்கும் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுக்காக மாத்திரமல்ல, செய்து முடிக்கும் கர்த்தர். உங்களுக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்று செய்பவர், என்று செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். 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 கடங்களிலே ஆழத்தை வடைந்து வைத்தவர், பலத்தால் ஆளுகை செய்பவர். கடங்களிலே ஆழ